வேதத்தை எடுத்துக்கொள்ளும். யோசுவா 6வது அதிகாரம். யோசுவா 6வது அதிகாரம் அதனுடைய 1-2 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது. ஒருவரும் வெளியே போகவும் இல்லை, ஒருவரும் உள்ளே வரவும் இல்லை. கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இதோ எரிகோவையும் அதன் ராஜாவையும் யுத்த வீரரையும் உன் கையில் ஒப்புக் கொடுத்தேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கடந்த வாரத்தில் இந்த வார்த்தைகளை வைத்து ஆவியானவர் தியானிக்க கிருபை செய்தார். ஆமென். வாசல் அடைக்கப்பட்டிருப்பது ஆண்டவருக்கு ஒரு விஷயமே கிடையாது. ஆமென். காரணம், நம் தேவன் பெரியவர். வடக்கை நோக்கி கொடு என்று சொல்லுகிறவர், தெற்கை நோக்கி வைத்திராதே என்று சொல்லுகிறவர். தேவனால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே கிடையாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. தேவன் பெரியவர். அவர் ஒரு காரியத்தை செய்யணும்னு நினைக்கும் போது அது பிசாசுக்கும் தடுக்க முடியாது, மந்திரவாதிக்கும் தடுக்க முடியாது, எந்த அதிகாரத்தில் இருக்கிறவங்களுக்கு தடுக்க முடியாது, இயற்கைக்கு தடுக்க முடியாது. ஆமென். நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும், நான் நிர்ணயித்தபடியே நிலை நிற்கும் என்று ஆணையிட்டு சொன்னவர் நம் ஆண்டவர். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் ஒப்பு கொடுத்தேன் என்று சொல்லிவிட்டு அதை சுதந்திரிக்க யோசுவாவின் இடத்துல சில காரியங்களை தெரிவிக்கிறார். அதுல 3 காரியங்கள், பிரதானமான காரியங்கள். ஒன்றை நாம் கடந்த வாரத்திலே கிருபையாய் தியானிக்க வைத்தார். அதில் ஒன்றுதான், நியமத்தை மாற்றாதே. கர்த்தர் வைத்த நியமத்தையும் வரிசையும் மாற்றாதே. 6வது அதிகாரம் 3 முதல் 5 வரை உள்ள வசனங்கள். அது ஒரு விஷயம் கூட வாசிக்க கேட்கலாம். நீங்கள் அனைவரும் பட்டணத்தை சூழ்ந்து ஒரு தரம் சுற்றி வாருங்கள். இப்படி 6 நாள் செய்ய கடவீர்கள். 7 ஆசாரியர் பெட்டிக்கு முன்பாக 7 கொம்பு எக்காலங்களை பிடித்துக் கொண்டு போக வேண்டும். 7ஆம் நாளில் பட்டணத்தை 7 தரம் சுற்றி வர கடவர்கள். ஆசாரியர் எக்காலங்களை ஊத வேண்டும். அவர்கள் அந்த கொம்புகளினால் நெடுந்தோணி இடும்போது நீங்கள் எக்கால சத்தத்தை கேட்கும் போதும் ஜனங்கள் எல்லாரும் மகா ஆரவாரத்தோட ஆர்ப்பரிக்க கடவர்கள். ஆண்டவர் இந்த வசனத்திலே 3 அந்த நியமத்தை ஆண்டவர் அவர்களுக்கு என்ன சொல்லுகிறார்னா, உன்னை வைத்த வரிசையில நீ நிற்க வேண்டும், உனக்கு நியமித்த பாதையில நீ செல்ல வேண்டும், உனக்கு என்ன கொடுக்கப்பட்டதோ அதை நீ செய்ய வேண்டும். உடன்படிக்கை பெட்டியை சுமக்கும்படி ஏற்படுத்தப்பட்டவங்க உடன்படிக்கை பெட்டியை சுமக்கணும். யுத்த சன்னதர்கள் ஆயுதம் ஏந்தும்படி நியமிக்கப்பட்டவங்க ஆயுதத்தை கையில பிடிக்கணும். எக்காலம் ஊதும்படி நியமிக்கப்பட்டவங்க எக்காலம் ஊதணும். ஆமென். ஒவ்வொருத்தருக்கு என்று கர்த்தர் ஒவ்வொரு காரியத்தை வைத்திருக்கிறார். ஐயோ ஆண்டவரே, உடன்படிக்கை பெட்டி சுமக்கிறது அது நல்லதாச்சு, உடன்படிக்கை பெட்டி சுமக்கிற சொல்லுவாங்க, ஆண்டவரே தோல் வலிக்குது ஆண்டவரே, கொஞ்சம் ஆயுதத்தை கையில வச்சா. சின்ன பிள்ளைங்களை பார்த்திருக்கீங்களா? பசங்களை எல்லாம் கடையில கூட்டிட்டு போனா என்ன வேணும் கேட்டா கண்ணு வேணும். ஒரிஜினல் கண்ணை தூக்குனா நம்ம எல்லாம் தூக்கி சுட்டா பாம்லாம் பின்னாடி தான். ஆமென். அது ஒரு இக்கரைக்கு அக்கறை பச்சை. ஆண்டவர் சொல்ற, இங்க பாரு, உன்னை நான் எதுல வச்சிருக்கிறேன்னு அதுல இரு, உனக்கு நான் எந்த பாதி நியமித்திருக்கிறேனோ அதுல நட, உனக்கு நான் எதை செய்ய கிருபையை கொடுத்திருக்கிறேனோ அதை செய். பவுலுக்கு நடும்படியான கிருபையை கொடுத்திருந்தால் பவுல் நடனமே தவிர நீர் பாய்ச்சக்கூடாது. இல்ல நீர் பாய்ச்சறது தண்ணி இல்ல, பைப் எடுத்து இப்படி அடிக்கிறது ரொம்ப ஈஸியா இருக்கு. இந்த நடுறதுங்கிறது தோண்டணும். ஆண்டவரே அது நல்லா இருக்குன்னா நான் கிருபையை வேஸ்ட் பண்றேன்னு அர்த்தம். அப்போலோக்கு நீர் பாய்ச்சிற கிருபையை கொடுத்திருந்தா அவன் அதை தான் செய்யணும். எனக்கு என்ன தேவன் நியமித்திருக்கிறாரோ அதை செய்வதற்கான கிருபைகளை தான் தேவன் தருகிறார். இந்த நியமத்தை மாற்றக்கூடாது. உனக்கு என்ன கிருபை கொடுக்கப்பட்டிருக்கிறது? கிதியோனே, நான் உனக்கு கொடுத்த பலன் என்பது கோதுமை சேர்க்கிறதுக்கான பலன் இல்ல, மீதியானியரை மேற்கொண்டு இஸ்ரவேலரை ரட்சிப்பதற்கான பலன். அதை நீ அதற்கு பயன்படுத்தாம எதையோ செஞ்சிட்டு இருக்கிற. நீ போ, உனக்கு இருக்கிற இந்த பலன், உனக்கு நான் கொடுத்த பலன், அதை வச்சு நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற? நான் உனக்கு ஒப்பு கொடுத்தேன். அது ஆண்டவரே, நீங்க இருந்திருந்தா இப்படி நடந்திருக்குமா, அப்படி நடந்திருக்குமா, இங்க வாசல பாருங்க ஆண்டவரே, இவ்வளவு நேரம் பேசுனதுக்கு அப்புறம், நான் உங்க முன்னாடி என்னை அர்ப்பணித்ததுக்கு அப்புறமும் இன்னும் ஒருவருக்கு கூட இந்த வாசல்ல போக முடியலையே ஆண்டவரே. இதுதான் இன்னைக்கு நம்ம அநேகருடைய புலம்பலா இருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நல்ல கவனமா கேளுங்க. கர்த்தர் நம்மை அறிந்திருக்கிறார். தேவனுக்கு தெரியும் நம்மை எப்படி நடத்த வேண்டும் என்று. இந்த நாளில் இதன் தொடர்ச்சியை தியானிக்கும் போது கர்த்தர் முதல்ல ரெட் இங்கில என்னை எழுத வச்ச வார்த்தை அதுதான். தேவனுக்கு தெரியும் நம்மை எப்படி நடத்த வேண்டும் என்று. ஆமென். உங்க இருதயத்தில் கை வச்சு சொல்லுங்க பார்க்கலாம். என் தேவனுக்கு தெரியும் என்னை எப்படி நடத்த வேண்டும் என்று. அப்படிதான் நடத்துவார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஒரு தேவ பிள்ளை இதை நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். மீட்கப்பட்டவங்க கண்டிப்பா புரிந்து கொள்ள வேண்டும். யோர்தானை கடந்தவங்க கண்டிப்பா 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 இதை புரிந்து கொள்ள வேண்டும். தேவனுக்கு தெரியும் என்னை எப்படி நடத்தணும்.
அவருக்கு தெரியும். ஹல்லேலூயா. அவர் அப்படிதான் நடத்துவார். ஆமென். இங்கே பாருங்கள், 4வது வசனத்தை ஒரு விஷயம் வாசியுங்கள். 7 ஆசாரியர் வெற்றிக்கு முன்பாக 7 கொம்பு எக்காலங்களை பிடித்துக் கொண்டு போக வேண்டும். 7ஆம் நாளில் பட்டணத்தை 7 தரம் சுற்றி வர கடவர்கள். ஆசாரியர் எக்காலங்களை ஊத வேண்டும். 3வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு தரம் பட்டணத்தை சுற்றி வாருங்கள். இப்ப நேரா நடத்திட்டு இருக்கிறவர் இப்ப எப்படி நடத்துறாருன்னா சுற்றி நடத்துகிறார். ஆமென். நம்ம சர்ச்சை சுற்றி நடக்க சொன்னாலே பாதி பேர் உட்காந்துருவோம், இல்ல மீதி பேர் லீவ் போட்டுரும். எரிகோ பட்டணம் என்பது ஒரு பட்டணம், ஒரு பட்டணம், ஒரு பட்டணம். அதை சுற்றி மதில் இருக்கிறது, அதை சுற்றி நடத்துறார். சில நேரத்தில் கர்த்தர் நம்ம இப்படிதான் சுத்த விடுறார். சுற்றி நடத்துகிறார் என்று பார்க்க கூடாதான், சுதந்திரிக்க நடத்துகிறார் என்று பார்க்கணுமா? வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேவ பிள்ளை என் ஆண்டவர் இப்படி சுத்த விடுறாரே இப்படி பார்க்க கூடாதான். என்னை ஏன் இப்படி நடத்துகிறார் என்றால் என்னை சுதந்திரிக்க பண்ண நடத்துகிறார். ஆமென். யாத்திராகமம் 13வது அதிகாரம் 17, 18 வசனங்களிலே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. 13வது அதிகாரம் 17, 18 வசனங்கள். ஜனங்களை போக விட்ட பின் ஜனங்கள் யுத்தத்தை கண்டால் மனமடிந்து எகிப்துக்கு திரும்புவார்கள் என்று சொல்லி பெலிஸ்தரின் தேச வழியாய் போவது. அப்ப வேற பெலிஸ்தரின் தேச வழியா போகிறது சமீபமானாலும் தேவன் அவர்களை அந்த வழியாய் நடத்தாமல் சிவந்த சமுத்திரத்தின் வனாந்திர வழியாய் ஜனங்களை சுற்றி போக பண்ணினார். அப்ப நல்ல கவனிங்க, வேற வழி இருக்கிறது சொல்லுங்க, அது அவருக்கும் தெரியும். ஆமே. நமக்கு வேற வழி தெரியாததுனால வண்டி ஓட்டும் போது சுத்திடுவோம். ஆமே. சுத்தி வரும்போதுதான் நீங்க எப்படி வந்தீங்க, நாங்க இப்படி வந்தோம், ஏங்க வளைஞ்சு மூக்க தொடுறீங்க, மூக்கை இப்படியும் தொடலாம், இப்படி வச்சோம் ட்ரை பண்ணுவாங்க இல்ல. அவர் தெரியாததுனால, வேற வழி இல்லாததுனாலயோ அவர் என்னை இப்படி நடத்தல, அவருக்கு தெரியும் வேற வழி இருக்கிறது. ஆமே. ஆனா தேவன் என்னை இப்படிதான் நடத்துகிறார். வேற வழி இல்லாததினால் என்னை இதுல நடத்தல, வேற வழிகள் எனக்கான வழிகள் அல்லாததினால் என்னை இப்படி நடத்துறார். ஆமே. ஆண்டவரே இப்படி இருந்தா நல்லா இருக்குமே, இப்படி இருந்தா, தாவீது சொல்றார் எனக்கு மட்டும் சிறகு இருந்திருந்தா நான் பறந்து போயிருப்பேனே. இல்ல, தாவீது இப்படிதான் நடக்கணும். நீ தண்ணீரை கடக்கும் போது இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை, ஆண்டவர் வாக்குத்தத்தம் தருகிறார். நீ தண்ணீரை கடக்கும் போது, நீ அக்கினியில் நடக்கும் போது, பவுல் இன்னும் ஊழியத்துக்கு அர்ப்பணிக்கவே இல்லை, அதுக்குள்ள சொல்ற என் நாமத்தின் நிமித்தம் எவ்வளவு பாடுபட போறான் என்பதை. ஆமே. என் நாமத்தின் நிமித்தம் அவன் பட போற பாடு இருக்கு தெரியுமா, பாடுகள். அதை அறிந்ததால் தான் ஆமே பவுல் மேல அவனை சாகும் வரைக்கும் கல்லறிந்து அவன் செத்துட்டான்னு நினைச்சு பட்டணத்துக்கு வெளியே இழுத்து போடுறாங்க. பவுல் எழும்பி உள்ள வராரு. அவன் பவுலை பரிதாபமாய் பார்த்தவர்களை பார்த்து பவுல் சொல்லுகிறான், இப்படி அநேக பாடுகள் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறது நமக்கு ஏற்றதா இருக்கிறது. ஆண்டவர் ஏன் என்னை இப்படி நடத்துகிறார், எதனால இப்படி நடத்துகிறார்? பல நேரத்தில் நம்ம கஷ்டப்பட்டு நடக்கும்போது நம்ம பக்கத்தில் ஒருத்தங்க அப்படி சைங்கன்னு கார்ல போகும்போது நம்ம கண் அதை பார்க்குது. நான் என்னைக்கு ஆண்டவரே கார்ல போவேன், ஆமே, நான் என்னைக்கு ஆண்டவரே கார்ல போவேன், எனக்கு என்னைக்கு ஆண்டவரே இப்படி. ஹல்லேலூயா. எலியா இவ்வளவு ஜெபம் பண்ணி தேசத்துக்கே ஒருவனுடைய ஜெபத்துல மழையை பெய்ய வைக்கிறார். ஒருத்தனால மழை இல்லை. ஆகாபினால தேசம் வறட்சியை சந்திக்குது, எலியாவினால தேசம் ஆசீர்வாதத்தை சந்திக்குது. இப்ப பார்த்தா எலியா ஓட விடுறாரு, ஆகாபு ரதத்துல போறான். எலியா ஓடிட்டு இருக்கிறான், ஆகாப் ரதத்துல இருக்கிறான். ஆமா. எலியா அதை நினைச்சு ஃபீல் பண்ணாரா? கண்டிப்பா ஃபீல் பண்ணல. ஏன் தெரியுமா? எலியா மேல கர்த்தருடைய கரம் இருந்துச்சு. கர்த்தருடைய கரம் எலியா மேல பலமா இருந்துச்சு. அதனால அவன் ரதத்துக்கு முன்னாடி தான் ஓடிட்டு இருக்கிறான். பைபிளுக்கு ஒரு வியூ இருக்கிறது, பைபிளுக்கு ஒரு பார்வை இருக்கிறது. அந்த பார்வையை நம்ம பார்க்க ஆரம்பிச்சிட்டோம்னா நம்ம சொல்லுவோம், கர்த்தர் என்ன முன்னாடி தான் கொண்டு போயிட்டு இருக்கிறா. நல்ல கையை தட்டி ஆமே. அப்படிதான் பார்க்கணும். பைபிளுக்குன்னு ஒரு வியூ இருக்கிறது, பைபிளுக்குன்னு ஒரு பார்வை இருக்கிறது. அவன் ரதத்துக்கு முன்னாக ஓடுறான். ஹல்லேலூயா. உங்க கரம் இருக்க பயமில். கர்த்தருடைய கரம் அதை செய்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். கர்த்தர் நமக்கு என்ன நியமித்திருக்கிறார்?
இந்த இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல இந்த 3 இது போன வாரம் சொல்லி முடிச்சுட்டே நினைச்சேன். ஆனா ஆண்டவர் முடிக்க விடல. ஆமென். நல்ல கவனிங்க. ஆமென். எனக்குன்னு ஒரு வரிசை இருக்கிறது. எனக்கு அது ஸ்தானம். கர்த்தர் உன்னை வச்சிருக்கிறார். உன்னை எந்த நிலையில் வைத்திருக்கிறார் என்பதை நீ பார். உன்னை எப்படி வச்சிருக்கிறார் என்பதை பார். சில நேரத்தில் வாழ்ந்திருக்க வைப்பார், சில நேரத்தில் தாழ்ந்திருக்க வைக்கிறார். அதனாலதான் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக பிரசங்கியில சொல்லப்பட்டிருக்கிறது, வாழ்வு காலத்தில் அனுபவித்திரு, தாழ்வு காலத்தில் சிந்தனை செய். தாழ்வு காலம் வரும்போது ஆண்டவரே அன்னைக்கு இருந்தது இன்னைக்கு இருந்தா நல்லா இருக்குமே அப்படி சொல்லாதேன்னு பைபிள் சொல்லுது. தாழ்வு காலம், பவுல் வாழ்க்கையில் ஒரு தாழ்வு காலம் இருந்துச்சு. எல்லார் வாழ்க்கையிலும் நமக்கு நியமித்த அந்த ஸ்தானத்தில் கொண்டு போய் சேர்க்க மட்டும் அனுப்பப்பட்ட தண்ணீரானது அதற்கான ஸ்தானத்தில் வந்து நிற்க மட்டும் அது மேடு பள்ளம் ஏறி இறங்கி அது போய் நிக்குமா. மாலையிலே அழுகை, காலையிலே களிப்பு. இது அவ்வளவு ஒரு நாள் ஆகுது. தேவன் அதை நல்லது என்று கண்டார். அதனாலதான் முந்தின சீர் இருந்தா நல்லா இருக்குமே அப்படி சொல்லாதேன்னு பிரசங்கி 7 சொல்லப்பட்டிருக்கிறது. அன்னைக்கு இருந்தது மாதிரி இருந்திருந்தா எதுக்காக வைத்திருக்கிறார்? ஏன் இந்த ஸ்தானத்தில் வைத்திருக்கிறார்? ஏன் என்னை சுற்றி நடக்க பண்ணுகிறார்? ஒரு தேவ பிள்ளை புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு நியமித்த பாதை, நமக்கு கொடுக்கப்பட்ட கிருபை, நம்மை வைத்த ஸ்தானம். நமக்கு நியமித்த பாதை, நமக்கு கொடுக்கப்பட்ட கிருபை, நம்மை வைத்த ஸ்தானம். ஆமென். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கிருபைகளை கொடுத்திருக்கிறார் அந்தந்த காரியங்களை செய்வதற்கு. அதை விட்டு வேற என்ன செஞ்சாலும் நாம கிருபையை போக்கடிக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. பவுல் சொல்லுகிறார், நான் தேவனுடைய கிருபையை விருதாவாக்குகிறதில்லை. ஆமா, இன்னைக்கு உழைக்கிறதுக்கு ஆண்டவர் பலன் தராருன்னா அது தேவன் பாராட்டுகிற கிருபை. உழைக்க பலன் தரும் போது நம்ம உழைக்காம இருக்கிறோம்னா கிருபையை வேஸ்ட் பண்றோம். ஜெபிக்க ஆண்டவர் தூண்டுகிறாரா, ஜெபிக்க வைக்கிறாரா, அது தேவன் தருகிற கிருபை. ஜெபிக்க வைக்கும் போது நம்ம ஜெபிக்காம இருக்கிறோம்னா கிருபையை வேஸ்ட் பண்றோம். ஒவ்வொருத்தருக்கு அவர்கள் திராணிக்கு தக்க கிருபையை கொடுக்க மாட்டாரா, அவருடைய ஈவின் அளவுக்கு தக்கதாய் தான் கிருபை கொடுப்பாரா. எனக்கு தேவன் ஒரு gift கொடுக்கிறார் என்றால் அது அவருடைய சித்தத்தின்படி. ஆமென். எனக்கு தேவன் கிருபையை கொடுக்கிறார் என்றால் அது எனக்கு அவர் பாராட்டின ஈவின் அளவின் தக்கதாய். அந்த கிருபைக்கான கிரயத்தை நம்மிடத்தில் கொடுக்க சொல்லவில்லை, நம்மிடத்தில் அந்த கிருபையை வாங்க தான் சொல்றார். இலவசமாய் வந்து வாங்கு என்கிறார், கேட்டு பெற்றுக்கொள் என்கிறார். காரணம், அதற்கான கிரயத்தை என் தகப்பன், என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மொத்தமாய் கொடுத்து விட்டார். ஹல்லேலூயா. போதுமான அளவுக்கு பிதாவின் கிருபையின் ஐஸ்வரியத்துக்கான கிரயத்தை வேற யாருக்கும் கொடுக்க முடியாது. ஆமென். தாவீதின் நிமித்தம் கிடைக்கப்பட்ட கிருபை என்பது வேலுக்கே கிடைக்கப்படல, தாவீதுக்கும் அவன் சந்ததிக்கும் கிடைக்கப்பட்டது. ஆனால் தாவீதின் வேரும் தாவீதின் குமாரனுமாகிய என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் கொடுக்கப்பட்ட கிருபை என்பது மனுக்குலத்துக்கே கிடைக்கப்பட்டது. இதுதான் கிருபையின் ஐஸ்வர்யம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார் 3வது வசனத்துல, ஒரு தரம் சுற்றி வாருங்கள் அப்படிங்கிறார். 7வது நாள்ல 7 தரம் சுற்றி வரணும். அப்ப தேவன் பாருங்க, ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி தான் சுத்த விடுறார். நான் ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு இந்த வார்த்தைகளை சொல்லுகிறேன், நல்ல கவனமா கேளுங்க. 3 காரியத்தை மறந்துடக்கூடாது. நமக்கு நம்மை வைத்த ஸ்தானம். ஒரு தகப்பனாய் வைத்திருக்கிறாருன்னா தகப்பனுடைய ரோலை செய்யணும். தாயாய் வைத்திருக்கிறாருன்னா தாயுடைய ரோல் செய்யணும். ஒரு ஊழியக்காரனா வைத்திருக்கிறாருன்னா ஊழியக்காரனுடைய ரோல் செய்யணும். தேவன் எந்த ஸ்தானத்தில் நம்மை வைத்திருக்கிறாரோ அதை செய்யணும். அதுக்கு தான் தேவன் என்ன கொடுக்கிறார்னா கிருபை கொடுக்கிறார். அதுக்கு தான் தேவன் என்ன கொடுக்கிறார்னா பலத்தை கொடுக்கிறார், ஆரோக்கியத்தை கொடுக்கிறார். நமக்கு வைத்த ஸ்தானம், நியமித்த பாதை. ஆமென். இன்னொன்னு என்ன சொன்னேன்? கொடுக்கப்பட்ட கிருபை. இதை மறந்துடவே கூடாது. ஏனோ தானோ எப்படியோ இன்னைக்கு புசிப்போம் நாளைக்கு சாவோம் இப்படி இருக்கக்கூடாது. அந்த உத்தரவாதத்தை எடுக்கணும். அந்த உத்தரவாதத்தை எடுத்தே ஆகணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். இப்பொழுது பாருங்க, ஒரு நாளில் ஒரு தரம் சுற்ற வைக்கிறார், 7வது நாளில் 7 தரம் சுற்ற வைக்கிறார். அப்ப தேவன் பார்க்கிறார், நம்மை தளராதபடிக்கு அவர் பார்த்துக் கொள்ளுகிறார். இந்த பாதை கொஞ்சம் கடினமானதுதான், ஆனாலும் தேவன் எதுல ரொம்ப போக்கஸா இருக்கிறார்னா, நியமித்த பாதையில இவர்களை நடத்தவும் வேண்டும், அதே நேரத்தில் என் பிள்ளை தளர்ந்திரவும் கூடாது. நியமித்த பாதையில நடத்தவும் வேண்டும், அதே நேரத்தில் என் பிள்ளை தளர்ந்திரவும் கூடாது. அதனால நம்மை திடப்படுத்தி ஒரு நாளில் சுற்றி வந்ததும் கர்த்தர் கொஞ்சம் இளைப்பாறுதல் கொடுக்கிறார். கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க. சில நேரத்தில் பார்த்துருக்கீங்களா, திடீர்னு ஒரு புயல் அடிச்சிட்டு இருக்கும் நம்ம தேசத்துல, நம்ம பட்டணத்துல. திடீர்னு பார்த்து அப்படியே ஒரு அமைதியாயிரும். நம்முடைய வாழ்க்கையில் அப்படிதான். சில இரவுகள் பயங்கரமான புயலா இருக்கும், நம்ம அறியாமலே தூங்கிடுவோம். ஆனா நம்முடைய சூழ்நிலைக்கும் நம்ம தூங்கி இருக்கவே கூடாது, ஆனா தூங்கிடுவோம். நம்ம அறியாமலே நைட்டு நமக்கு உண்டான அந்த பயமும் நமக்கு உண்டான அந்த பலவீன போராட்டமும் நம்மளை ஒவ்வொரு செகண்டுமே நமக்கு 1000 நாள் மாதிரி இருக்கும்.
இதை எப்படி கடப்பேன், இதை எப்படி தாண்டுவதை நினைச்சு பார்க்கும்போதே நம்மளால தாங்க முடியாது. ஆனா நம்ம அறியாமல் ஒரு இளைப்பாறுதலை தேவன் தருவார். ஆண்டவர் என்ன செய்கிறார், ஒரு நேரம் சுட்ட விடுகிறார். சுட்ட விட்ட பிறகு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுக்கிறார். கொஞ்சம் ரெஸ்ட் கொடுக்கிறார். ஏன் தெரியுமா? திராணி தெரியும், திராணி தெரியும். ஆமென், ஹல்லேலூயா. அப்ப எனக்கு தேவன் ஒரு பாதையை நியமித்திருக்கிறார் என்றால் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆமா, இது ஃபுல்லா நான் நடந்துதானே ஆகணும். எத்தனை நாள்? ஆண்டவர் டேட்டும் போட்டுட்டார், எவ்வளவு நாள்னு நியமிச்சிட்டார். 6 நாள். 6 நாள். அப்போ 6 நாள் நான் இப்படி நடக்கணும். ஆண்டவரே, காலையிலேருந்து நைட்டு ஃபுல்லா இப்படி நடக்கணும் ஆண்டவரே. இல்ல, ஒரு முறை சுற்றி வருவீர்கள். ஆமென், நல்லா புரிஞ்சுக்கோங்க. எனவே தான் இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், நியமித்த பாதையில நான் நடந்துருவேனாங்கிற சந்தேகம் தேவையே கிடையாது. நீங்க நடங்க. முடியலையா? எங்க நல்ல புரிஞ்சுக்கோங்க. தேவனுடைய இளைப்பாறுதல ஒரு தேவ பிள்ளை எங்க தெரியுமா அனுபவிப்பான்? அவனால முடியலைங்கிற நிலைமை வரும்போது. உன் வாழ்க்கையில சில முடியலைங்கிற நிலைமையை தேவன் கொண்டு வந்து விட்டு அது உன் கதையை முடிப்பதற்கல்ல, அவருடைய இளைப்பாறுதல நீ அனுபவிக்கிறதற்கு. நித்தியத்துல இளைப்பாறுதலை அனுபவிக்க போகிறோம். ஆனா அது வரைக்கும் இந்த பூமியில, அதுதான் தாவீது சொல்லுகிறார், சமாதானத்தோடே படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன், படுத்துறங்கி விழித்தெழுவே கர்த்தர் என்னை. அந்த பாட்டு பாடும் போதே சில விழித்தெழும்பினதை நான் பார்த்தேன். கர்த்தர் உங்களை ஆதரிப்பாராக. ஆமென், ஹல்லேலூயா. அந்த இளைப்பார் ஒரு டைம் சுற்றி வர வைக்கிறார். திராணியை பார்க்கிறார். என் திராணி அவருக்கு என்னன்னு தெரியும். ஒவ்வொரு தேவ பிள்ளையும் இதை திரும்பி பார்க்கணும். ஆமென், ஆமென். ஆண்டவர் ஒவ்வொரு காரியத்திலையும் சில நேரத்தில் பயங்கரமான புயல் அடிக்கும். இதோட கதை முடிந்தது. நம்ம கொஞ்சம் இளைப்பாறுதல், ஒரு நாள் சுற்றி வா. ஆமென். ஆனா ஒரு நாள் வந்துச்சு, அன்னைக்கு 7 தடவை சுட்ட வைக்கிறார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒவ்வொரு நாளும் சுட்ட வச்சு இளைப்பாறுதலை கொடுத்தார். 7வது நாள் சுட்ட வச்சுட்டே இருக்கிறார்னா சுதந்திரத்தை கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்னைக்கு எனக்கு காலையில வலி இருந்துச்சு, மாலையில சரியாயிட்டு. மாலையில அழுக இருந்துச்சு, காலையில கழிப்பாயிட்டு. இப்படி 6 நாள் என் லைஃப் ஓடிட்டே இருந்துச்சு. ஆனா 7வது நாள் வந்துச்சு, காலையில இருந்து நைட்டு வரை வேதனை, அதே வலி. இது எதை காண்பிக்கிறது? நீ சுதந்திரிக்கிற நாள் வந்துவிட்டது. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய திராணி அறிவார். திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் தாங்கிடும் மேலன் தருவார். நல்ல கவனமா கேளுங்க, நல்ல கவனமா கேளுங்க. ஆமா, இந்த வார்த்தை அப்படியே உள்வாங்குங்க. ஆமா, எனக்கு கொஞ்சம் சுட்ட விடுறார், இளைப்பாறுதல் கொடுக்கிறார். சுட்ட விடுறார், இளைப்பாறுதலை கொடுக்கிறார். இப்போ இளைப்பாறுதலை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு 6 நாள் சுட்டுனாங்க, ஒரு டைம்ல ரெஸ்ட் எடுத்தாங்க. இப்போ அந்த ரெஸ்ட் எடுக்கிற டைமும் இவங்க வேலை பார்க்க வேண்டியிருக்கு. ரெஸ்ட் எடுக்கிற டைமும் இவங்க சுத்த வேண்டி இருக்கிறது. ரெஸ்ட் எடுக்கிற டைம் அவ சுட்டும் போது, ஆமே 6 நாள். ஆமே, இல்ல இப்ப சண்டே மத்தியானம் நல்லா தூங்கிட்டோம்னா மண்டே மத்தியானம் என்ன வரும்? ஆமே, இப்ப டெய்லி காலையில 8 மணிக்கு மேலதான் நம்ம எழும்புறோம்னா ஃபர்ஸ்ட் ஆராதனையில் என்ன வரும்? சிலர் உடனே இப்படி இருக்காங்க, கண்ணில் அப்படி. அவன் ஒரு தடவை சுற்றி வந்து போய் ரெஸ்ட் எடுக்கிறாங்க. அடுத்த நாள் அந்த ரெஸ்ட் எடுக்கிற டைம்ல தான் ரெஸ்ட்டை கட் பண்றாரு. நீ சுத்து. புரியல, புரியல, புரியல. நம்ம சுத்த சுத்த என்ன வரும் தெரியுமா? வலி வரும், வலி வரும். ஹல்லேலூயா. ஆனா தேவனால் வருகிற வலி, அதுதான் நீ சுதந்திரிக்க போகிறதற்கான வழி. தேவனால் வருகிற வழி நீ சுதந்திரிப்பதற்கான வழி. தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், எங்க இடுப்புக்கு மேல பாரத்தை ஏற்றிட்டீங்க. ஆமென். சிலர்லாம் சொல்லுங்க, கால்ல உணர்வே இல்ல, இடுப்புக்கு மேல பாரத்தை ஏற்றிட்டீங்க. மனுஷரை எங்கள் தலையின் மேல ஏறி போக பண்ணீங்க. தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், செழிப்பான இடத்துல எங்களை கொண்டு வந்து விட்டீர். சபையே கேள், தேவனால் வருகிற வழி நீ சுதந்திரிப்பதற்கான வழி. ஹல்லேலூயா. திராணிக்கு மேலாக ஒரு நாளும் தாங்கிடும் பலன் தருவார். தப்பி செல்ல ஆமென் தாங்கிடும் சிரம
ரபல ஹஞ்சரபல கபதனரா. செல்ல வழி செய்வார். ஜீசஸ் தப்பி செல்ல. வழி செய்வார். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு வெளியே வர்றதுக்கு முன்னாடி அவங்க வலி கொடுத்தார், வலி அனுமதித்தார். ஜனத்தின் உபத்திரவத்தை அந்த வலியில் அவங்க என்ன செஞ்சாங்க தெரியுமா? பெருமூச்சு விட்டாங்க. ஹல்லேலூயா. ரெஸ்ட் இல்ல, ரெஸ்ட் இல்ல, ரெஸ்ட் இல்ல. ஜீசஸ் ரெஸ்ட் எடுக்கிற டைம் நேத்து. அதாவது ஃபர்ஸ்ட் டேல சுத்தும் போது அவங்களுக்கு கஷ்டமா இருந்திருக்கும். 2வது நாள், 3வது நாள், 4வது நாள், 5வது நாள் பழகி இருக்கும். 6வது நாள் ரொம்பவே பழகி இருக்கும். ஒரு காரியத்தில் பழகிட்டு வரும்போது அது 6 மடங்கு தேவன் அதிகரிக்க பண்ணுகிறார். வெயிட் பண்ணுங்க, 6 மடங்கு. இப்போ 7வது நாள் சுத்தும் போது அவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும் தெரியுமா? இதுக்கு நேத்து இருந்தது ஆமென். தலைவலி மட்டும் இருக்கு. முதல் நாள் தலைவலி, ஆண்டவரே தலைவலி தாங்க முடியல, ஆண்டவரே தாங்க முடியல. அப்படி கொஞ்சம் தலைவலி மாறல, அப்படி ஒரு 6 நாள்ல பழகிட்டு சரி போறத வர போன் பார்க்கும்போது கழுத்து கீழே மொத்தமா வலிக்குது. ஆண்டவரே அந்த தலைவலியோட நிறுத்தி இருந்தா. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். நீங்க எப்படி பார்க்கணும்னா எனக்கு இப்படி ஒரு ட்ராக்கை போட்டிருக்கிறாரேன்னு பார்க்க கூடாது. நீங்க எப்படி பார்க்கணும்னா எப்படி இந்த 6 நாள் என்னால் நடக்க முடிஞ்சது, எப்படி இது முடிஞ்சது, எப்படி இது நடக்க முடிஞ்சது. ஆமென். ஹல்லேலூயா. பால்கனி போறீங்களா? யாராவது ஒரு ஆள் கைட் பண்ணி கொடுங்க உங்களை பால்கனி. தேங்க் யூ ஜீசஸ். பிரைஸ் லார்ட். இங்க கவனிங்க. ஆமென். கர்த்தர் நல்லவர். பிரைஸ் லார்ட். எப்படி இது முடிஞ்சது? 6 நாள் நீ நடந்து எப்படி நடந்த? 7வது நாள் 7 முறை இவர்கள் நடக்கணும். சுதந்திரிக்கிற நாளில் இவங்க 7 முறை நடக்கிறதற்கு இவங்களுக்கு 6 நாள் ட்ரைனிங் கொடுக்கிறார். ஆமென் சொல்லுங்க. புரியலையா? ஆமென். ட்ரைனிங் கொடுக்கிறார். ஏன் சிங்கத்தை கூட ஃபைட் பண்ண வைக்கிறார்? ஏன் கரடி கூட ஃபைட் பண்ண வைக்கிறார்? கோலியாத்தை அடிக்க ட்ரைனிங் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ரன்னிங் ரேஸ் எல்லாம் போவாங்க தெரியுமா? பிறந்து விழுந்து வளர்ந்தது அம்மி நாளைக்கு போறேன் அப்படி இல்ல. ட்ரைனிங் முதல்ல வீட்டுக்குள்ள ஓட்டுவாங்க இல்ல, வீட்டுக்குள்ள ட்ரைனிங். ஆமென். நமக்கு தெரியாது. அது அற்பமான எண்ண ஆரம்பத்தை அசட்டை பண்ணாதவரே. ஹல்லேலூயா. ட்ரைனிங் கொடுக்கிறார். தெரியாது, ட்ரைனிங் கொடுக்கிறார். 6 நாள் நடந்துட்டே ஓகே, இப்பதான் கேமே ஸ்டார்ட் ஆகுது. ஆமென். அப்ப இவ்வளவு நாள் நடந்தது இதெல்லாம் ட்ரைனிங். ஹல்லேலூயா. என்னோட பெஸ்ட் கோச். க்ளோரி க்ளோரி க்ளோரி. இதோ நாட்கள் வரும், அப்பொழுது இந்த நகரம் கர்த்தருக்கென்று கட்டப்படும். எனக்கு ட்ரெயின் பண்றா. அதான் தாவீது சொல்லுகிறார், என் கைகளை யுத்தத்துக்கும் என் விரல்களை போருக்கும் பழக்குவிக்கிற என் கண்மலையாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். 7வது நாள் கர்த்தருக்கு தெரியுங்க. ஆமா, ஃபர்ஸ்ட் நாள் ரவுண்டு முடிச்சிட்டு வந்த உடனே உட்காருங்க, எல்லாம் ரெஸ்ட் எடுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. திராணிக்கு மேலாக. ஆமென். கடந்த நாள்ல என்ன பலப்படுத்தின ஒரு வார்த்தையை நான் சொல்ல விரும்புகிறேன். ஏசாயா 28வது அதிகாரம் 25 முதல் நம்ம ஒவ்வொன்றும் வாசிக்க கேட்கலாம். அவன் அதை மேலாக 24ல இருந்து வாசிங்க. உழுகிறவன் விதைக்கிறதற்காக நாள்தோறும் உழுகிறதுண்டோ, தன் நிலத்தை கொத்தி நாள்தோறும் பரம்படிக்கிறது உண்டோ. உழுகிறத நீ பார்த்திருக்கியான்னு கேட்கிறார் ஆண்டவர். டெய்லி பண்றாங்களா? இல்ல, அதுக்கான நேரம் மட்டும்தான். அந்த உழுகிற ப்ராசஸ் என்பது ரொம்ப கடினமானது. அந்த நிலத்தையே மறித்து போடுறது மாதிரி இருக்கும். எல்லாம் சில பிள்ளைங்க வீட்டில் கொஞ்ச நேரம் அவங்கள தனியா விட்டா எல்லாமே நம்ம வேற ஏதோ கிரகத்தில் இருக்கிற மாதிரி. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். அப்படி உழுது போட்டது மாதிரி எது எங்க இருக்குன்னே. ஆமென். பல நேரத்தில் நம்முடைய வாழ்க்கை ஆண்டவர் என்ன கேட்கிறாருன்னா,
உழுகிறவன் விதைக்கிறதுக்காக உழுதுதான் ஆகணும். ஆனா டெய்லி எப்படி பண்றானா? இல்லையே. தன் நிலத்தை கொத்தி நாள்தோறும் பரம்படிக்கிறானா? இல்லையே. அடுத்த வசனத்தை வாசிங்க. அவன் அதை மேலாக நிரவின பின்பு, அதை மேலாக நிரவின பின்பு, அதை ஒரு பக்குவப்படுத்தி அதற்கான நிலையிலே கொண்டு வந்த பின்பு அதற்கேற்ற இடத்தில் உளுந்தை. அப்ப கையில் என்ன வச்சிருக்கிறாரு சொல்லுங்க? விதைய வச்சிருக்கிறார். கையில் என்ன வச்சிருக்கிறாரு? விதைய வச்சிருக்கிறார். விதைய வச்சுட்டு நிலத்துக்கு மேல வண்டியை ஓட விடுறாரு. ஆமே. இப்ப பார்த்துட்டு இருக்கிறாரு. கரெக்டா வந்துட்டா, அந்த நிலம் ஓகே ஆயிட்டா. ஓகே ஆனதும் அப்படி போடுறாரு. ஓகே ஆனதும், என் காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. என் காலங்கள் என் தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. சொல்லுங்க, என் காலங்கள். தாவீதை உள்ள ஆண்டவர் சிலரை அனுமதிச்சதுனால தாவீது இப்ப என்ன சொல்றாரு தெரியுமா? உடைக்கப்பட்ட பாத்திரம் போலானே. சங்கீதம் 31 சொல்லிட்டு கீழே சொல்றாரு, நான் உங்களை நம்பி இருக்கிறேன். என்ன நம்பி இருக்கிறேன்? என் காலங்கள் உங்க கையில இருக்கிறது. என் மேல அவன் நல்லா புரிஞ்சுக்கோங்க. யார் மேல உழுகிறதற்கான டிராக்டர் ஓட விடுறாரோ அவங்க மேல விதையே ஆண்டவர் விதைக்க போகிறார். மனுஷர் அவங்க தலை மேல ஏறி போக பண்ணினது, தீயையும் தண்ணீரையும் கடந்து வர பண்ணினது. அதற்கு மேலாக அந்த இடத்துல உளுந்தை தெளித்து சீரகத்தை தூவி முதல் தரமான கோதுமையையும் தெரிந்து கொண்டு, ஃபர்ஸ்ட் குவாலிட்டி, முதல் தரமான கோதுமை வசனத்துக்கு நிழலாய் வேதம் பல இடங்களிலே காண்பித்திருக்கிறதை பார்க்க முடியும். ஆமே, ஹல்லேலூயா. தரிசனமா வார்த்தையான்னு கேட்ட பைபிள் வார்த்தையை தான் மேல வைக்குது. ஆமே, தரிசனம் தேவைதான், ஆனா அதுக்கு மேல வார்த்தை சொல்லிவிட்டு என்ன சொல்ல தெரியுமா? கோதுமைக்கு முன் பதர். ஏன்னா தரிசனமானாலும் ஒளிந்து போகும், வார்த்தை ஒளியாது. ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. ஆமா, ஏங்க அவங்களெல்லாம் நார்மலா நடத்திட்டு உங்களை ஏங்க இன்னும் பாடுபடுத்துறாருன்னு கேட்டா சொல்லுங்க, ஃபர்ஸ்ட் குவாலிட்டிய இந்த நிலத்துலதான் தேவன் விதைக்க போகிறார். ஃபர்ஸ்ட் குவாலிட்டிய. ஹல்லேலூயா. அடுத்த வசனத்தை நீ வாசிங்க, 26வது வசனம். அவனுடைய தேவன் அவனை நன்றாய் போதித்து அவனை உணர்த்துகிறார். அவன் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு கர்த்தர் அநேகரை உணர்த்தி கொண்டிருக்கிறார். அவன் ஏதோ ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கல்ல உன்னை தெரிந்தெடுத்தது. ஃபர்ஸ்ட் குவாலிட்டியான முதற் தரமான. ஹல்லேலூயா. சொல்லுங்க, அவர் கையில இருக்கிறது. கையை வச்சு அப்ப உங்க கையில இருக்குப்பா. அதான், நீ ஏற்ற வேளையில் ஆகாரம் தருவீரன், அவைகள் உமக்கு காத்திருக்கும். நீர் கொடுக்க அவைகள் வாங்கிக் கொள்ளும். நீர் உமது கையை திறக்க நன்மையினால் திருப்தியாகும். அடுத்த 27வது வசனத்தை வாசிங்க. உளுந்து தூலத்தாலே போரடிக்கப்படுகிறதில்லை. சீரகத்தின் நிலத்தின் மேல வண்டி ஓடிச்சுப்பா. ஆனா சீரகம் உளுந்து இது போட்டதுக்கு அப்புறம் வண்டி ஓடாது, அதுக்கு மேல. ஹல்லேலூயா. அதனாலதான் ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைக்கு வார்த்தை இருக்குமானா, ஆமே, அவருக்கு தெரியும் இதை எப்படி செய்யணும், எப்படி நடத்தணும். ஏன் தெரியுமா? இந்த விதைக்கப்பட்ட விதை கெட்டு போயிடும். இப்போ நேற்று வரை இந்த நிலத்துல ஒண்ணுமே கிடையாது. அதனால வரவங்க போறவங்க எல்லாம் அவங்கவுங்க வண்டியை ஓட்டிட்டு போயிட்டாங்க. அதனால இது என்னைக்கும் கிடையாது. இனியும் இப்படியே அனுமதிச்சா இந்த நிலம் பாழாயிரம் சொல்லி கர்த்தர் என்ன செய்தார் தெரியுமா? அதுக்கு மேல அந்த விதைக்கிறவன் சீரகத்தை அப்படி தூறான், உளுந்த தூறான். இனி டிராக்டர் எடுத்துட்டு வரவன் அங்கே இல்லை, இம்மட்டும் வா, மிஞ்சி வராது. எத்தனை பேருக்கு சொல்ல முடியும்? என் மேல் விதைக்கப்பட்ட வார்த்தையினாலதான் இன்னைக்கு நான் நிக்கிறேன். அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா வாசிங்க அடுத்த வார்த்தை. உளுந்து கோலினாலும் சீரகம் மிலாற்றினாலும் அடிக்கப்படும். அத சரியான மொழிபெயர்ப்புல சொல்லணும்னா கோலும் தடியும். ஆங்கிலத்தில் அப்படிதான் இருக்கு, ஸ்டாஃப் அண்ட் ராட். ஹல்லேலூயா. உங்க கோலும் தடியும். இது சொன்னது யாரு சொல்லுங்க பாப்போம்? தாவீது. யார முன்னிறுத்தி சொன்னான் தெரியுமா? மேய்ப்பர். ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் வலதுபுறம் இடதுபுறம் சாயிரேன்னா கோலால லைட்டா. மேய்ப்பனால் மட்டும்தான் ஆடு சாகாது. வேற யார கை வச்சாலும் இந்த ஆடு. அதனாலதான் அவருடைய சிற்சை நீ அற்பமா என்னாது. ஆடை வேற எங்க அடிச்சாலும் செத்துருன்னு சொல்லுவாங்க. எனக்கு தெரியல,
ஆனால் ஒரு மேய்ப்பனுக்கு தெரியும், அதனால கையில் ஒரு கோலை வச்சிருப்பார். எப்போ இந்த விதை விதைக்கப்படுதோ அதன் பிறகு வரவன் போறவனுக்கெல்லாம் அதிகாரம் கிடையாது, விதைத்தவருக்கு மட்டும்தான் அதிகாரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த விதை என்ன வார்த்தை யோபுக்குள்ள இருந்ததுனால தான் சாத்தானால தொட முடியாம போய் பெர்மிஷன் கேட்கிறான். ஆண்டவர் வந்து வண்டியின் உருளை, அந்த வண்டியின் உருளையை வந்து ஓட விடல, யோபு மேல லிமிட் வைக்கிறார். அவன் கையில ஏன் யோபுட்ட கேட்ட சொல்லுவார், எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கிலும் வார்த்தை இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. அவர் சொல்ற அதுக்கப்புறம் வண்டியின் உருளை வந்து, ஆமென், அதுக்கப்புறம் வண்டி எல்லாம் ஓடாது. ஓடினா அந்த விதை விதைக்கப்பட்டது அர்த்தமே இல்லாம போயிடும். ஆமென். ஆனா அடி இருக்கு, அடி இருக்கு. கோலத்தை தடியை வச்சு அடிக்கிறார். அப்படி அவருடைய கோலால் அவருடைய தடியால் நம்ம தண்டிக்கப்படுறோம்னா புரிஞ்சுக்கோங்க, சேஃபா இருக்கிறோம். தேவன் தம்முடைய கோலால் ஒருத்தனை தண்டிக்கிறார்னா இந்த சீரகம் முளைக்கும், இந்த கோதுமை முளைக்கும்னு அர்த்தம். கண்டுக்கிறார்னு அர்த்தம். கண்டுக்கப்படாத நிலங்களையும் நம் கண்கள் பார்க்கிறது. ஆமா, கண்காணிக்கப்படுகிற நிலங்களையும் பார்க்கிறது. கண்காணிக்காம விட்டு நிலங்களை நீங்க போய் பாருங்க, என்னெல்லாமோ வளர்ந்திருக்கும், யாரெல்லாமோ உள்ள போயிட்டு வந்திருக்கிறது பார்க்க முடியும். அந்த கண்காணிப்புகளுக்கு நிலத்தை பாருங்க, வாரத்துக்கு ஒருக்க வந்து வேலை செய்வாங்க. பிடுங்கப்பட வேண்டியது வீக்லி ஒன்ஸ் பிடுங்கப்படும். ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. சீரகமும் உளுந்தும் விதைக்கப்பட்ட பிறகு அதுவரை ஓடிட்டு இருந்த வண்டியெல்லாம் ஸ்டாப், நெல்லு 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 நெல்லு. அதனால தான் பவுல் சொல்றார், நாங்கள் எப்பக்கம் நெருக்கப்பட்டோம் ஒடுங்கி போவதில்லை. ஏன் தெரியுமா? பொக்கிஷம் உள்ள இருக்கு. இதுக்கு மேல இந்த நிலம் தாங்காதுன்னு தெரிஞ்சதும் என் மேல அந்த கோதுமை விதைச்சாரு, பாத்தீங்களா? ஹல்லேலூயா, ஆமென். இன்னொரு ஆச்சரியமான வார்த்தை, இதுதான் என்ன ரொம்ப பலப்படுத்துறது. 28வது வசனத்தை வாசிங்க. அப்பத்துக்கு தானியம் இடிக்கப்படும், இடைவிடாமல் அவன் அதை போரடிக்கிறது, இடைவிடாமல் போரடிக்கிறது இல்லை. அவன் தன் வண்டியின் உருளையால், வண்டி தானியத்தை வண்டியின் உருளையால் அதை நசுக்குகிறதும் இல்லை, தன் குதிரைகளால் அதை நொறுக்குகிறதும் இல்லை. இடிக்கப்படுறது உண்மை, ஆனா இதுவரை அவன் பார்த்தது இல்லை. அதுக்கு மேல வண்டியை விடுறது கிடையாது, குதிரைகளால் அதை நசுக்கிறதும் இல்லை. அப்படியெல்லாம் நசுக்கப்பட்டிருந்தா நாமெல்லாம் என்னைக்கும். இனி 29வது வசனத்தை வாசிங்க. இதுவும் சேனைகளின் கர்த்தராலே உண்டாகிறது, அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர், கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கடந்த நாளில் இந்த வார்த்தையை இப்படி படிச்சுட்டு யூசுவலா அந்த 29வது வசனத்தை அதிகமாக பார்ப்பது உண்டு. ஆனா இப்படி ஆண்டவர் காண்பித்த ஆங்கிள் படிச்சதுக்கு அப்புறம் என்னால தாங்க முடியல. ஏன் தாங்க முடியல தெரியுமா? இங்க என்ன வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது? ஆலோசனையில் ஆச்சரியமானவர், செயலிலே நல்ல கவனி. எவ்வளவு பெரிய தேவனுங்க! ஒரு சீரக விஷயத்துல கூட ஆச்சரியமான ஆலோசனையும் மகத்துவமான செயலையும் கர்த்தர் காண்பிப்பார் என்றா, இரத்தத்தால் மீட்கப்பட்ட பிள்ளையினுடைய விஷயத்துல ஒரு சீரகம் வீட்டுல போய் சீரவர்கள சீரகம் அதை எடுத்து தண்ணி போட்டு குடிக்க, அதை எடுத்து ஒரு உளுந்து இருக்கு தெரியுமா, உளுந்து, அதை எடுத்து வச்சுட்டு இவ்வளவு பெருசாவா இருக்கும், சின்னது. சொல்லுங்க, சின்னது. நாம் பார்த்ததிலேயே சின்னது. ஆமா தானே? நாம் பார்த்ததிலேயே சின்னது, சின்னது இல்ல. எடுத்து வச்சுட்டு இந்த சின்னதுக்கு அவர் தம்முடைய ஆச்சரியமான ஆலோசனையும் மகத்துவமான செயலையும். ஹல்லேலூயா. ஆண்டவர்லாம் பார்த்தா அப்படியே ஓடி போய் ஹக் பண்ணும். ஆமென், ஆமென். நான் இதை படிக்கும்போது என்ன பலன் தெரியுமா? ஆண்டவரே, என்னை குறித்த உங்க பிளான் வந்து ஆச்சரியமானது. என் வாழ்க்கையில நீங்க செய்ய போகிற செயல் என்பது மகத்துவமானது. எழுதுறவங்க இதை அப்படியே எழுதி வைங்க. அது தாவீதுக்கு செய்தா, அது தானியேலுக்கு செய்தா, சீரகத்துக்கு செஞ்சிருக்கிறார். சீவன் தந்து மீட்ட எனக்கு செய்ய மாட்டாரா? ஆமென். ஒரு சீரகத்துக்கு செய்கிறார் ஆண்டவர். அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர். உங்களுக்கு எல்லாம் விசுவாச குறைச்சல், அது நம்பிக்கைக்கு இடம் உண்டாக தூளில கூட இல்ல, ஒரு சின்ன காரியத்துல கூட அதுல நம்பிக்கைக்கு இடம் உண்டான்னு பாரு. வீட்டுல போய் எல்லா நம்பிக்கை, ஆண்டவர் அவங்களுக்கு செஞ்சீங்க, சரி அவங்க பாஸ்டர் ஃபேமிலி, அவங்க ரொம்ப ஜெபிக்கிற ஃபேமிலி, சரி அவங்க பரம்பரையா பெண்டிகாஸ்ட் ஃபேமிலி, எனக்கு செய்வீங்களான்னு டவுட் வந்துட்டுனா வீட்டுல போய் ஒரு சீரகத்தையும் ஒரு உளுந்தையும் எடுத்து வச்சு சொல்லுங்க. ஆமாம், நாம எல்லாம் சீரகத்தை எடுத்து வச்சு என்னைக்காவது பிளான் பண்ணுவோமா? நம்ம பண்ற ஒரே பிளான், எப்போ விலைவாசி குறையும் போய் தூக்கணும் இல்லை.
அவர் அவருக்குன்னு ஒரு பிளான் வச்சிருக்கிறார். அந்த பிளான் எப்படிப்பட்டதா? மார்வலஸ், எக்ஸலண்ட், ஆச்சரியமான பிளான். அதுக்குன்னு ஆண்டவர் ஒரு செயல், அது மகத்துவம். ஆமென். இன்னைக்கு வீட்டுல போய் நீங்க எடுத்து பாருங்க. நான் இயேசு நாமத்தில் சொல்றேன், உங்களுக்குள்ள ஆமென் அவர் நம்பிக்கை பற்றி எறிய போகிறது. ஆமென். அநேக ஆண்கள் இன்னைக்கு வீட்டுல போய் முதல்ல என்ன தெரியுமா கேட்க போறீங்க? ஆமா, இதுல எது சீரகம்? நான் என்ன சொல்லிட்டு இருக்கிறேன்? ஆமா, இதுல எது உளுந்து? யார் விழுந்தா? ஆமென். ஹல்லேலூயா. ரொம்ப சின்னதுங்க, சும்மா படைக்கல. ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு போகும்போது இந்த ஜீரக முட்டாய் கொஞ்சம் இப்படி வச்சிருப்பாங்களே, எடுத்து வாயில. மனுஷனுக்கு இவ்வளவு தான் அது. ஆனா அந்த ஒவ்வொன்றுலையும் அவருடைய பிளான் இருக்கு, அவருடைய ஒர்க் இருக்கு. என கேட்கிற அன்பு பெற்றோரே, உங்க பிள்ளைங்க இவெல்லாம் எங்க விளங்க போறான், இவெல்லாம் எப்படி உருப்பட போற அப்படி பார்க்காதீங்க. பாருங்க, அப்படி பாருங்க, உங்க பிள்ளைய முன்னிறுத்தி பாருங்க. அவருடைய பிளான் இருக்கு, ஓ அவருடைய ஒர்க் இருக்கு. ரீபாலா காமா தானாரா. அன்பு வாலிப தம்பி தங்கச்சி, உன்னை உலகம் எப்படியும் பார்க்கட்டும், நீ worry பண்ணாத. நீ கண்ணாடி முன்னாடி நின்னு உன்னை பார்த்து சொல்லு, அவருடைய பிளான் இருக்கு, அவருடைய ஜீசஸ். ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். அதனாலதான் கர்த்தர் உன்னை எப்படி வச்சிருக்கிறாரோ அப்படியே நட. நியமத்தை தயவு செய்து மாற்றாத. உன்னை சில நேரத்துல சீரகமா வச்சிருக்கிறாரா? ஆமென். அப்படியே இருந்துரு. ஏன்னா அதுலதான் அவருடைய பிளான். அவர் பிளான் போட்டுட்டு வாவ்ங்கிறார். ஆச்சரியமான ஆலோசனை. ஆண்டரே வாவ்ங்கிறார். ஆமென். என்ன தேவன் எப்படி பார்க்கணும் நினைக்கிறாரோ அப்படி பார்த்துட்டு ஐயோன்னுலாம் சொல்ல மாட்டார். வாவ், என் பிளான் படியே என் பிள்ளை இருக்கிறான். சுற்றி நடக்க பண்றதுதான் தேவ பிளான் வைங்களேன். நம்ம சுத்தும் போது ஆண்டவர் எதிர்பார்ப்பார். வாவ், ஹல்லேலூயா. என் தேவன் நல்லவன். எத்தனை பேர் இந்த காலை வேளையில சொல்வீங்க, அப்பா என் வாழ்க்கையில உங்களுடைய பிளான் இருக்குப்பா? அப்படியே கையை வச்சு ஒரு நிமிடம், உங்க பிளான் இருக்குப்பா, உங்க மகத்துவமான செயல் இருக்குப்பா. க்ளோரி, நீதியும் ஞானமும் இயேசுவே நீரே. அப்பா நீதியும் ஆனவரே இயேசுவே நீரே. கைகளை உயர்த்தி பாடுவோம். அற்பமான என் ஆரம்பத்தை ஆமென் அசட்டை பண்ணாதவரே. அன்பால் அன்பால் எல்லாம் தயவால் தயவால் பெற்றே தகப்பனே நன்றி தயவால். ஆமென். ஆண்டவருடைய பிளான் நமக்கு தெரியாது. ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல. அதுக்கப்புறம் ஏன் யோசித்து நம்ம தலையை புண்ணாக்குறோம்? ஆண்டவர் சொல்றார், நீங்கள் எதிர்பார்த்திருக்க முடிவை உங்கள் பேரில் கொடுக்கும்படிக்கு ஆமென் உங்கள் பேரில் நான் நினைத்திருக்கிற நினைவுகளை எனக்கு தெரியும். உன்னை குறித்த என் பிளான் எனக்கு தெரியும். அந்த பிளானை பத்தி சொல்லட்டுமா? அது தீமைக்கு அல்ல, அது சமாதானத்துக்கு ஏதுவான. அது தீமைக்கு அல்ல. அவன் கடந்த நாள்ல ஒரு சகோதரர் நம்ம சர்ச்சுக்கு வராங்க. அவங்க ஒரு சாட்சி சொல்லும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. சில மாதத்துக்கு முன்பதாக அவர் வெளிநாட்டில் வேலை பார்த்துட்டு இருந்தார். நல்ல ஒரு கம்பெனியில் நல்ல நிலையில வேலை பார்த்துட்டு இருந்தார். திடீர்னு ஒரு நாள் கூப்பிட்டு விடுறாங்களாம். ஏதாவது ப்ராஜெக்ட் தருவாங்களா இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு போனதும் இன்னைக்கு தான் அவங்க லாஸ்ட் டே அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். அப்படியே உடஞ்சிட்டார். எவ்வளோ கமிட்மெண்ட் இருக்கும், ஃபேமிலி, 2 பெண் பிள்ளைங்க இருக்கிறாங்க. அப்படியே உடஞ்சிட்டாரு. ஆமென். ஊருக்கு வராரு. ஊருக்கு வந்து இருக்கும்போது அவர் கண்ணில் பிரச்சனை வருது. கண்டிப்பாக ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு, இந்த கேட்ராக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் போய் பண்ணி 2 மாதம் ரெஸ்ட்டு. 2 மாதம் ரெஸ்ட்டு முடியும் போது இன்னொரு கம்பெனிலேருந்து சூப்பராக அதை விட இன்னொரு வேலை வந்துச்சு. அவர் சொன்னது, பாஸ்டர் அந்த வேலை மட்டும் போகலைன்னா எனக்கு லீவு இவ்வளோ கிடைச்சிருக்காது, நான் வந்து இதை செஞ்சிருக்க மாட்டேன், என் கண்ணு வந்து என்ன வேணாலும் பாதிப்பாயிருக்கும். ஆமென். அந்த 2 மாதம் வேலையெல்லாம் இருந்த நாட்களில் எனக்கு இப்படிப்பட்ட நன்மை நடந்தது. அந்த 2 months ரெஸ்ட்டு முடியும் போது எனக்கு இன்னொரு வே ஓப்பன் ஆச்சு அப்படின்னு சொன்னார். ஆமாம். இது வந்து எப்போ தெரியுமா சொன்னார்? எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்போ தான் சொல்ல முடியுது. ஏன்னா நமக்கு பிளானு
தெரியல. நமக்கு பிளான் தெரியல. நமக்கு பிளான் தெரிஞ்சிருந்தா நம்ம வாவ் அப்படி சொல்ல மாட்டோம். ஆமென். நமக்கு பிளான் தெரியாததுனால தான் ஒவ்வொன்றும் நமக்கு ஆச்சரியமா இருக்கிறது. ஆண்டவர் ஏன் பிளானை சொல்லாம நிறைவேற்றி காண்பிக்கிறார் என்றால் அவருக்கு ஒரு ஆசை இருக்கிறது. அப்பால சில சர்ப்ரைஸா வச்சிருக்கிறார். உங்கள் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். உங்கள் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். ஹalleluya, ஹalleluya. வாவ், ஜீசஸ். ஆமென். என் அப்பா நல்லவர், இயேசு நல்லவர். ஒன்றுமில்லா என் நிலை கண்டு, ஒன்றுமில்லா என் நிலை கண்டு அசட்டை பண்ணாதவரே. ஹalleluya. சபையே, எல்லைக்குள்ள வச்சு கோலினால அடிக்கிறத பெரிய விஷயமா எடுக்காத. வெளியே வண்டி நிக்கி வெயிட் பண்ணிட்டு. ஆமென். அப்பா கீழே இருந்து இப்படி வாழ்ற வாழ்க்கையை விட அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் வெளியே போனான். வண்டி எத்தனை வண்டி அந்த இளையகுமாரனை ஏறி இறங்கிச்சு தெரியுமா? ஆமென். கடைசியில் பண்டிக்கு வைத்த தவிடு சாப்பிட ஆசையா இருந்தானா, இப்பதான் ஆண்டவரை வெளியாடி தாங்க முடியலப்பா, உள்ள வந்து உங்ககிட்ட அடி வாங்குறது எனக்கு ஆசீர்வாதம் ஆண்டவரே. அதனாலதான் தாவீது சொல்லுகிறார், கர்த்தருடைய கையில் விழுவேனாக, அவருடைய இரக்கம் அனாதியா இருக்கிறது. ஹல்லேலூயா. அவர் கோலினால தட்டுறாரு. இந்த ஆட்டை வேற எங்க அடிச்சாலும் செத்துரும். ஆமே, அந்த மேய்ப்பன் அடிப்பார் பாருங்க. ஆமே, சரியா நடக்கும். ஏன் இப்படி இந்த மட்டாய் தண்டிக்கு காரணம் என்ன? அது ஃபர்ஸ்ட் குவாலிட்டி கோதுமைய இந்த நிலத்துல விதைச்சிருக்கிறார். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் 2 காரியத்தை நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். நேரம் முடிந்து விட்டது. ஒரு 5 to 10 மினிட்ல நான் ஜெபிக்க விரும்புகிறேன். 2வது காரியம் என்ன தெரியுமா? 6வது அதிகாரம் ஆமென், அதனுடைய 10வது வசனத்தை வாசிங்க. யோசுவா 6:10. யோசுவா ஜனங்களை நோக்கி, நான் சொல்லும் நாள் மட்டும் நீங்கள் ஆர்ப்பரியாமலும் உங்கள் வாயினால் சத்தம் காட்டாமலும் இருங்கள். உங்கள் வாயிலிருந்து ஒரு பேச்சும் புறப்பட வேண்டாம். ஆர்ப்பரியுங்கள் என்று உங்களுக்கு நான் சொல்லும் நாளிலே ஆர்ப்பரிப்பீர்களாக என்று கட்டளையிட்டிருந்தார். இப்போ 7 நாள் இதை சுத்தணும். கொடுக்கப்பட்ட 2வது காரியம் என்னன்னா, வேற ஒன்றும் பேசாத. வேற பேச்சு வரக்கூடாது. ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டார். ஏன்னா 2 பேர் சேர்ந்தாலே பேசாம அவங்களால சாப்பிடாம வேணா பெண்களுக்கு இருக்க முடியும். ஆமே, முக்காட் போடுறது ஜோம் பண்றதுக்கு மட்டும் இல்ல சிஸ்டர், அதுக்காகவும் என்று நான் உங்களை சொல்லல. ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாங்க. வேற ஒன்றும். நான் இருந்து கொஞ்சம் யோசித்தேன், ஆமா அப்படி அவங்க என்ன பேசியிருப்பாங்க. நாம் அங்க போறோங்க, எரிகோ இதில் சுற்றி பார்க்க போறோம். எத்தனை செல்ஃபி எடுத்திருப்போம். நம்மளை கொண்டு போனதே எரிகோ உடைக்க. ஆனா நம்ம ப்ரொஃபைல் பிக்சரே இல்லை. என்னெல்லாம் பேசியிருப்போம். கொஞ்சம் நம்ம சர்ச்சு டூர் போறோம்னு வைங்களா, இது எப்படி கட்டியிருப்பாங்க. அதெல்லாம் அந்த காலத்துல ஒன்றும் தெரியாது, தெரிஞ்ச மாதிரி எல்லாம் அந்த ஏதோ இவங்க அந்த ராஜா காலத்தில் வாழ்ந்த மாதிரி. இந்த கோட்டையில் அந்த காலத்தில் அவங்களே ஒரு வருஷத்தை கிரியேட் பண்ணி இல்லாத ஒரு ராஜாக்கு பேரை சொல்லி யோசிச்சு சொல்றாரு, ஏன்பா இதுவரை வந்துட்டேன், கொஞ்சம் பேசாம இரு, துதிப்பதற்கே அன்றி வேறு ஒன்றுக்கும் வாய திறக்காது. உன்னுடைய வார்த்தை மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. கஷ்டப்பட்டு இதுவரை நடந்து வந்துட்ட, நீ பேசி கெடுத்துறாதுன்றார். பேசி. அதனாலதான் யோபுவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் வாயினால் என்ன செய்யலையா, பாவம் செய்யல. பிசாசு பார்க்கிறான், இவன் கைய பாவம் செய்யாம காத்துட்டான், காலை பாவம் செய்யாம காத்துட்டான். இப்ப அவனுக்கு என்னன்னா, இவன் வாயினால பாவம் செய்ய வைக்கணும். ஒரு வார்த்தையாவது இவன் தேவனை தூஷித்தோ தேவனை மறுதலிக்கோ செஞ்சுட்டானா அவன் ஜெயிச்சுட்டான். ஆமென். நம்ம பல நேரத்துல கையினால பாவம் செய்யாம இருக்கிறோம், காலினால பாவம் செய்யாம இருக்கிறோம். அந்த பரிசேயனை ஏன் ஆண்டவர் நீதிமான் என்று சொல்லவில்லை என்றால், அவன் கையினாலே பாவம் செய்யவில்லை, காலினாலே பாவம் செய்யவில்லை, ஆனா வாயினால பாவம் செஞ்சுட்டான். வேதம் என்ன சொல்லுகிறது? பிறனை அவமதிக்கிறவன் பாவம் செய்கிறான். அந்த ஆயக்காரனை அவமதிக்கிறான், அதுவும் ஆண்டவருடைய சமூகத்தில் அவமதிக்கிறான். இன்னைக்கு அநேக பெண்டிகாஸ்ட் பீப்புள் கையினால பாவம் செய்யல, கண்ணுனால பாவம் செய்யல, காலினால பாவம் செய்யல, ஆனா வாயினால. ஹல்லேலூயா. சிலர்லாம் பேச தொடங்கினா இடுக்கி டேம் தான்.
எப்போ ஷட்டரை திறந்தாலும் தண்ணி. நீ ஒண்ணுமே பேசாத. கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்வார்கள். கர்த்தர் அதை என்ன பேசுறாங்க, என்ன பேசுறாங்க? ஆரோனும் மிரியாமும் மோசேக்கு விரோதமா பேசினதை பைபிள் சொல்லுது. கர்த்தர் கேட்டாராம். ஆமென். அப்படி பேசினவங்களுக்கு கர்த்தர் என்ன செய்தார் தெரியுமா? என்னாகமம் அதனுடைய 12வது வசனத்துல, ஆமென், மிரியாமுக்கு ஒரு வியாதி பிடிக்கிறது. அப்பொழுது மோசே கெஞ்சி அழுத போது கர்த்தர் என்ன சொல்லுகிறார் பாருங்கள். 14வது வசனத்தை வாசிங்க. கர்த்தர் மோசேயை நோக்கி, இந்த வார்த்தை நல்ல கவனிங்க. கர்த்தர் மோசேயை நோக்கி, அவள் தகப்பன் அவள் முகத்திலே காரி துப்பினது உண்டானால் அவள் 7 நாள் வெட்கப்பட வேண்டாமோ? அது போலவே மிரியாம் ஆரோனுக்கு விரோதமாய், மோசேக்கு விரோதமாய் பேசினதும் கர்த்தர் ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்தார். அந்த பனிஷ்மெண்ட் எப்படிப்பட்ட பனிஷ்மெண்ட் என்று கர்த்தரே சொல்லுகிறார். அவள் தகப்பன் அவள் முகத்திலே காரி, ஒருத்தங்களை பத்தி இன்னொருத்தங்கள்ட்ட பேசும்போது பரலோகம் நம்மள காரி வாரி எடுக்கணுமா, காரி துப்பணுமா? என்ன கைத்தட்டு கொஞ்சம் முன்னாடி சீரகம் க்ளோரி, உளுந்து க்ளோரி, காரி துப்புவார். யாக்கோபு 3:2 சொல்லப்பட்டிருக்கிறது. நாம எல்லாரும் இந்த தப்பு பண்றோம். யாக்கோபு 3:2 வாசிங்க. நாம் எல்லாரும் அநேக விஷயங்களிலே வருகிறோம். இது நம்முடைய பலவீனம். சில நேரத்தில் பேசிடுறோம். ஆமாம், பர்பஸா பேசுறது வேற, பேச்சுவாக்கில் பேசுறது வேற. இது ரெண்டும் கர்த்தருக்கு தெரியும். நீ போய் உட்கார்ந்து உன் சகோதரனுக்கு விரோதமா பேசுறது தான் கர்த்தர் பார்த்து அவரால் தாங்க. பேசுறதுக்குன்னே ஆட்டோ பிடிச்சு போறாங்க. சபையே கேள், இந்த மிரியாம் ஃபர்ஸ்ட் வர்ஷிப் லீடர். எகிப்திலிருந்து வெளியே வந்தது வர்ஷிப் லீட் பண்ணது மிரியாம். ஆரோன் முதல் பிரதான ஆசாரியன். ஆனா சகோதரனுக்கு விரோதமா 2 பேரும் குறை பேசினது. ஆண்டவர் அது எப்படி சொல்றாருன்னா, 7 நாள் இருக்கட்டும். எதுக்கு ஆண்டவர் 7 நாள்? ஒரு தகப்பன், ஆமென், அவள் முகத்துல காரி துப்புனது உண்டான. ஹல்லேலூயா. நம்ம மேல கதிர் தாங்க தெளிக்கப்படணும், துப்பல் அல்ல. ஒண்ணு பேசும், உங்ககிட்ட பேச வராங்களா, அலர்ட்டா இருங்க. நல்ல நம்ம சரீரம் சிலருக்கு காது அப்படி பழகிரும். இன்னைக்கு அநேக யூடியூப் சேனல்ல நிறைய வியூஸ் எதுக்கு போகுதுன்னு பாருங்க. யாரையாவது பத்தி யாராவது பேசியிருப்பாங்க, அதுக்கு தான் போகுது. நம்முடைய டைம் பாஸா நம்ம அதை வச்சிருக்கிறோமா? அவாய்ட் பண்ணிருங்க, தயவு செய்து அவாய்ட் பண்ணிருங்க. உலகம் துப்புனா அவர் துடைப்பார், அவர் துப்புனா நீ இருந்துதான் ஆகணும். மோசே கெஞ்சி ஜெபம் பண்ணியும் பிரயோஜனம் இல்ல. மோசே கெஞ்சினான். 13வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, என் தேவனே அவளை குணமாக்கும் என்று மோசே கேட்க எகிப்தில எத்தனை அடையாளங்கள் வெளிப்பட்டது, எத்தனை அற்புதங்கள் வெளிப்பட்டது. ஆனா இந்த விஷயத்துல மட்டும் சொல்றார், துப்பிட்டேன், அவளை நான் துப்பிட்டேன், 7 நாள் இருந்துதான் ஆகணும். ரொம்ப கவனமாய் தேவனை ஆராதிக்கிற தேவ பிள்ளைகளே, கை கூப்பி உங்களை கேட்டுக்கொள்ளுகிறேன். கோதுமையை விதைக்கிறதுக்கு அவர் கையில வச்சிருக்கிறார், ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. ஆனா அதை வீச பண்ண அவர் ரெடியா இருக்கும் போது நம்முடைய செயல் நிமித்தம் அவர் துப்பிடக்கூடாது. ஹல்லேலூயா. ஒரு தகப்பன் மகளை துப்புனது உண்டானா? யாராவது பேச, குடும்பத்தில் அப்படிப்பட்ட பேச்சு வரக்கூடாது. மனைவி பேசுறாளா, ஸ்டாப் பண்ணுங்க. ஆமே, நீங்க ஸ்டாப் பண்ணணும். ஸ்டாப், நிறுத்து, இதோட நிறுத்து. குடும்பமா சேர்ந்து துப்பு வேண்டாம். துப்பிடுவார், சொல்லுங்க. இப்போ இன்னி பேசினா துப்பிடுவார். அதுக்கு நீங்க துப்பிடாதீங்க. ஸ்டாப் பண்ணுங்க, தயவு செய்து. நம்ம காது அந்நிய சத்தத்துக்கு விலகி ஓடட்டும். பிரியமான சபையை, எத்தனை காலம் பெண்டிகாஸ் சொல்லிட்டு இன்னும் வண்டி தான் ஓடிட்டே இருக்கு வாழ்க்கையில. என்னைக்கு இங்க தானியம் வீசப்பட போகுது, என்னைக்கு இங்க முளைக்க போகுது, என்னைக்கு இங்க 100 பலம் கொடுக்க போகுது. இது எத்தனை காலத்துக்கு பின் நடக்கும் என்று நீ சுத்திகரிக்கப்பட மாட்டாயோ? சொல்றாரு, ஒன்னும் பேசுறாத. பக்கத்தில் இருக்கவங்க நோண்டுவாங்க. அது தெரியுமா, அவங்கள தெரியுமா, இவங்கள தெரியுமா, அவங்க ஏன் லேட்டா வராங்க தெரியுமா, அவங்க ஏன் லேட்டா வராங்க தெரியுமா, அவங்கள பத்தி தெரியுமா? ஆண்டவர், நான் துப்பிட்டேன். மோசே, நீ தலைகீழ நின்னு கேட்டாலும் கொஞ்ச நாள் இருந்துதான் ஆகணும். அப்படி வீட்டுக்குள்ள பேசுறோம், ஊழியர்களை பத்தி பேசுறோமா, விசுவாசிகளை பத்தி பேசுறோமா? ஒரு காரியத்தை சொல்லும் போது நம்ம எல்லாம் மாம்சத்தை பிரியப்படுத்த என்ன செய்யணுமோ செஞ்சுட்டு இருக்கிறோம்.
அப்படி பேசுறதுனால வீட்டுல பக்தி விருத்தி உண்டாகுதா? ஒண்ணு பேசுறதுக்கு முன்னாடி நம்ம கிட்ட 1000 நியாயம் இருக்கட்டும், அதனால பக்தி விருத்தி உண்டாகுதா? அதனால தேவன் மகிமைப்படுறாரா? அதனால பரலோக ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்கிறோமா? இந்த மூணையும் பாருங்க. இல்லையா? இந்த வாய் துதிக்கக்கூடியது. நீ 6 நாள் கண்டதை பேசிட்டு 7வது நாள் வந்து துதித்தால் சுதந்திரிக்க முடியாது. 6 நாள் உன் வாயை காவல் காத்து 7வது நாளில் வந்து ஆர்ப்பரித்தால் எரிகோ விழும். சுதந்திரம் உனக்கு. ஹalleluya. நம்ம 6 நாள் பேசுறதெல்லாம் பேசிட்டு அதையும் இதையும் பேசிட்டு இங்க வந்து glory hallelujah ஆர்ப்பரித்தா அடுத்த 6 நாள் சுத்த விடுவார். திருப்பி ஆர்ப்பரித்தா அடுத்த 6 நாள் அவர் இளைப்படைவதும் இல்லை. அப்போ 6 நாள்ல 7 நாள்ல முடிக்க வேண்டியது 7 வருஷம் ஆகிய முடிக்காததுக்கு காரணம் எல்லாரும் உங்க வாய் தான் காரணம். சிலர் அடுத்த ஆள் வாய். இது மட்டும் நம்ம துதிக்க வந்திருக்கிறாங்க. நேத்து என்ன பேசணும்? என்ன பேசணும்? பேசி நமக்கு சிலர் பாருங்க பேசி முடிச்சதும் அப்பா இல்ல, சிலரை பத்தி பேசி முடிச்சதுக்கு அப்புறம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் நேற்று தான் நல்லா தூங்குனேன். சிலர்லாம் என்கிட்ட வந்து பேசும்போது நான் என் ஃபேஸ்லேயே காட்ட ஆரம்பிச்சிடுவேன். ஒருத்தங்கடி பார்த்துட்டு கஷ்டமா இருக்கோ? ஒரு இடத்துல கொஞ்சம் ஊழியர்களாக இருக்கிற நான் அந்த இடத்துல இருந்து அவங்க வந்து இன்னொரு டாப்பிக்கை கொஞ்சம் பேசிகிட்டு இருக்கிறாங்க. எனக்கு கொஞ்ச நேரம் ஆகி டிஸ்டர்ப் ஆக ஆரம்பிச்சு. ஸ்டார்டிங்கில் கண்டுகள்ல பயங்கர டிஸ்டர்பன்ஸ் ஆகுது. அப்படி இருந்து அப்படி பார்த்துட்டு கொஞ்ச நேரம் என்ன நோட் பண்ணிட்டு கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு கேட்டார். இல்லை இல்லை இல்லை, அதோட அவங்க நமக்கு தெரியணும். ஒருத்தங்களை பற்றி பேசும்போது இவ்வளோ தானா? அப்படி இல்லை, அவர் துப்பிடக்கூடாதுங்க. சபையே கையிலிருந்து நல்ல ஃபர்ஸ்ட் குவாலிட்டி கோதுமையை வச்சிருக்கிறார். சகோதரனுக்கு விரோதமாய் உன் தாயின் மகனுக்கு விரோதமாய் பேசாத பேசாத. நீ மிரியாமா இருக்கலாம், ஆரோனா இருக்கலாம், யாரா இருக்கலாம், கவன தேவை. கர்த்தர் கவனித்து கேட்பாரா? அது கண்டுக்க உன்னை நம்ம கவனித்து கேட்கிறோம்னாலே அதுல விஷயம் இருக்குன்னு அர்த்தம். மோசே கெஞ்சி ஜோம் பண்ணாலும் 7 நாள் அந்த தண்டிக்கப்பட்டவள் இருந்துதான் ஆகணும். ஆமே, நேரம் போறதுனால நான் இங்கே ஜெபிக்கிறேன். அப்படியே கண்களை மூடி தேவ சமத்துல தாழ்த்தி மேஜதான். தகப்பனே உம் பீடத்தில் தகன பலியா, தகப்பனே உம் பீடத்தில் தகன பலியா. 2 கைகளை உயர்த்தி சொல்லுங்க. அக்கினி முற்றிலும் எரித்து விடுங்கப்பா. ஆமென். அக்கினி ஆமென். ஆண்டவர்ட்ட கேளுங்க. வேண்டாத பலவீனங்கள் ஆண்டவா முன்வைக்கிறேன். ஆமென். வேண்டாத பலவீனங்கள் இயேசுவே மீண்டும் தலை தூக்காமல், மீண்டும் தலை தூக்காமல் இயேசுவின் நாமத்தில் அவைகள் மாண்டு மடியட்டும். ஆமென். மீண்டும் தலை தூக்காமல் ரிமலஹண்டரே பகரபலரியாதனரா. சொல்லுங்க. கண்கள் தூய்மையாக்குங்கப்பா. கண்கள் தூய்மையா. கர்த்தர் உம்மை பார்க்கணும். ஆமென். கண்கள் தூய்மையா. இயேசுவே காதுகள் திறந்தருளோ. கர்த்தரும் குரல் கேட்க வேண்டுமே. ஷலஹந்தர பலரா கபர பலரா. ஆமென். ஒரு 2 நிமிஷம் அப்படியே உங்க வலது கரத்தை உயர்த்தி உங்க இடது கரத்தை இருதயத்தில் வைத்து ஆண்டவர்ட்ட ஒரு வார்த்தை. ஆண்டவரே, நீர் விரும்பாத ஒரு வார்த்தை என்னிலிருந்து புறப்படக்கூடாதப்பா. ஆண்டவரை காத்துக்கோங்கப்பா. சில நேரத்தில் இந்த தவறை பண்ணுறோம்பா. சில நேரத்தில் துணிஞ்சே பண்ணுறோம்பா. தெரியுது இவங்களுக்கு விரோதமாக தான் பேசுகிறோன்னு.
ஆனா இது எவ்வளவு பெரிய தீங்குல கொண்டு போய் விடணும். ஆண்டவரே, நீங்க முத்த வேண்டுமே தவிர துப்ப கூடாதுப்பா எங்களை. அப்படி நாங்க வச்சிடக்கூடாதுப்பா, அப்படி நாங்க வச்சிடக்கூடாதுப்பா. கர்த்தர் எங்களை ஆட்கொள்ளுவீராக. சுதந்திரிக்கிறதுக்கு அழைத்து கொண்டு வந்திருக்கிறார் சபையே. உன் வாழ்க்கையில நீ சுத்தினது போதும். எவ்வளவு காலம் நீ சுத்திட்டே இருக்கிற? கர்த்தர் உன்னோடு பேசி கொண்டிருக்கிறார். ஃபர்ஸ்ட் குவாலிட்டி விதையை கையில வச்சிருக்கிறார். கர்த்தருடைய சமூகத்துடன் விட்டுக்கொடு. அவருடைய தானியம் உன்மேல் விதைக்கப்படுவதாக, அவருடைய கோதுமை உன்மேல் விதைக்கப்படுவதாக, அவருடைய கோலும் தடியும் உன்னை தேற்றுவதாக, 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 தேற்றுவதாக. ஹalleluya. நல்ல கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை. ஷரபல ரகபலரா ஏடரபலரதனரா ஏரபலரதனரா ஹந்தரபலரா ஏமமரோ ஷேரே ஹந்தரே. ஆமென், ஆமென், ஆமென். நல்ல தகப்பனை நன்றி செலுத்துகிறோம். கிருபையாய் உங்க சமூகத்துல கொண்டு வந்து பாட, துதிக்க, ஆராதிக்க, ஜெபிக்க வைத்த தயவுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவே, எங்களோடு இடைப்பட்டீர், பேசினீர். உங்களுடைய தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அப்ப எங்க வாழ்க்கையில நீர் நியமித்த பாதை, ஆண்டவரே, எங்களுக்கான நல்ல கோதுமையை எங்க வாழ்க்கையில விதைக்க பண்ணி அதை முளைக்க பண்ணுவதற்கு என்பதை இந்த நாளிலே எங்களோடு பேசி பலப்படுத்தினேன். எங்களை குறித்து உடைய ஆச்சரியமான திட்டத்திற்காகவும் உடைய மகத்துவமான செயலுக்காகவும் ஸ்தோத்திரம் அப்பா. கர்த்தாவே, எங்கள் வாயை ஆண்டவரே நீர் காவல் வைப்பீராக. எங்கள் வாயின் வார்த்தைகளும் எங்கள் இருதயத்தின் தியானங்களும் உமக்கு பிரீதியா இருப்பதாக. அப்படி ஒவ்வொருவரை நடத்தும், சமாதானத்தோட அனுபவம் சாட்சியாக கொண்டு வாங்க. இந்த மாத கடைசி ஒவ்வொருவருக்கு மகிழ்ச்சியாக, வருகிற புதிய மாதம் ஆசீர்வாதமா இருக்க என் ஆண்டவர் கிருபை செய்வீராக. வல்லமை உள்ள கரங்களில் தாழ்த்துகிறோம். எல்லா மகிமையும் கனமும் துதியும் ஸ்தோத்திரமும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே.